Hi guys. So CNS neurotransmitter. CNS neurotransmitterனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஎன்எஸ்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். ஸோ அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து எக்கச்சக்கமான நர்வ்ஸ் இருக்குல்ல. இந்த நர்வுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் எடுத்துட்டு போறது. ஸோ ஒரு நர்வ் செல் என்ன சொல்லுவாங்கன்னா நியூரான் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒரு நியூரான் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இணைஞ்சு இருக்காது. இப்ப இது ஒரு நியூரான், இது ஒரு நியூரான் இருக்குல்ல. ஸோ இது 2ம் இணைஞ்சு இருக்கா பாருங்க, இணைஞ்சு இல்ல. ஸோ அப்ப அந்த மாரி நம்ம உடம்புல ஒரு நியூரான்ஸ் ஆனது இணைஞ்சு இருக்காது. இந்த மாரி கேப் விட்டு தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த மாரி கேப் விட்டு கேப் இருக்கிறப்ப, ஒரு நியூரானுக்கும் வந்து மெசேஜ எடுத்துட்டு போறதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய வேலையே. ஸோ அப்ப நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இஸ் எ கெமிக்கல் மெசேஞ்சர் which transmit the signal from one neuron to another neuron. ஸோ அப்ப இங்க இருக்கிற ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு வந்து மெசேஜ் எடுத்துட்டு வரதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய வேலை. ஸோ பேசிக்கா ஒரு நியூரோ பிசியாலஜிக்குள்ள போயிட்டு சிஎன்எஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ 2 நியூரான் வந்து இணைஞ்சிருக்காதுன்னு சொன்னல. அப்போ இந்த ஸ்பேஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சினாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவாங்க ஸ்னாப். ஸோ அப்போ இந்த ஸ்னாப்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான், அதாவது ஆக்சான் டெர்மினல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்னாப்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஸ்னாப்டிக் நியூரான் சொல்லுவாங்க, அதாவது டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம உடம்புல வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இயற்கையாகவே எங்கே ஸ்டோரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஸ்னாப்டிக் நியூரான்ல இருக்கக்கூடிய ஒரு பேக் இருக்குல்ல வட்டமா, இந்த பேக் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சினாப்டிக் வெசைக்கிள் சொல்லுவாங்க. இந்த சினாப்டிக் வெசைக்கிள்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் உடம்புல வந்து ஸ்டோரா இருக்கு. ஸோ அப்போ எதுக்கு இந்த ஸ்னாப்டிக் வெசைக்கிள்குள்ள ஸ்டோரா இருக்குன்னா அப்பதான் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எங்கேயும் போகாம ஒரு இடத்துல பர்டிகுலரா அழகா ஸ்டோரா இருக்கும். அதுக்காக ஸ்னாப்டிக் வெசைக்கிள்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு எப்பப்ப மெசேஜ் உடம்புல டிரான்ஸ்மிஷன் ஆகுதோ அப்ப இந்த ஸ்னாப்டிக் வெசைக்கிள்ல இருந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆனது வெளியே ரிலீஸ் ஆகுது. இப்படி வெளியே ரிலீஸ் ஆகிறப்ப இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு இடத்துல உட்காரும். இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ரிசெப்டார்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசெப்டார்ஸ்னா அது ஒரு மேக்ரோ மாலிகுல். அந்த இடத்துல என்ன இருக்கும்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து உட்காரும். The neurotransmitter which bind to a particular site and those sites are said to be as receptor. ஓகே. ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆனது ஒரு ரிசெப்டார்ல போய் உட்காரப்ப தான் என்ன நடக்கும்னா அந்த பர்டிகுலர் நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய ஒர்க் என்பது நடக்கும், இல்லாட்டி நடக்காது. ஓகே. ஸோ அப்போ சிஎன்எஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஜென்ரலாக ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அனதர் வந்து இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நான் பேசிட்டு இருக்கிறப்ப என்னோட கை கால்லாம் நல்லா மூவ்மெண்ட்ஸா இருக்கு, என்னோட வாய்ஸ் எல்லாம் கேக்குது இல்ல. ஸோ அப்ப என்னுடைய பிரெயின்ல வந்து எக்ஸிடேஷன் மெக்கானிசம் நடக்கும். எக்ஸிடேஷன் தான் ஒரு மெசேஜை எடுத்துட்டு போறது ஒரு நியூரானுக்கு. ஸோ அப்ப எக்ஸிடேரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல எக்ஸிடேட்டரி மெக்கானிசம் உண்டாக்கும். அதுதான் எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிட்டமேட் அண்ட் ஆஸ்பரட்டேட். ஸோ இப்போ இந்த ஆக்சான் டெர்மினலுக்குள்ள ஸ்னாப்டிக் வெசைக்கிள்குள்ள வந்து இந்த எக்ஸிடேட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சொல்றான். இந்த கிளுட்டமேட் அண்ட் ஆஸ்பரட்டேட் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த கிளுட்டமேட் அண்ட் ஆஸ்பரட்டேட் வந்து வெளியே ரிலீஸ் ஆகிறப்ப இது போய் ஒரு பர்டிகுலர் ஏரியால உட்காரும். அதை தான் வந்து எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிசெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க என்எம்டிஏ, ஏஎம்டிஏ அண்ட் கைனேட் ரிசெப்டார்ஸ். ஸோ இந்த எக்ஸிடேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதுல போய் உட்காரப்ப என்ன நடக்கும்னா இந்த எக்ஸிடேட்டரி மெக்கானிசம் நடக்கும். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறப்ப இந்த கைகாலெல்லாம் மூவ்மெண்ட்ஸா இருக்குல்ல, இதான் வந்து இந்த எக்ஸிடேட்டரி மெக்கானிசம் சொல்றாங்க. ஓகே. அடுத்து இன்ஹிபிட்டரி மெக்கானிசம் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தானா இப்ப ஒரு பேஷண்ட் கோமால இருக்கிறாங்க, இல்ல அவங்க கான்சியஸா இல்ல ஒரு ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க உடம்புல என்ன நடக்கும்னா இந்த இன்ஹிபிட்டரி மெக்கானிசம் நடக்கும். ஸோ இன்ஹிபிட்டரினா ஒரு வேலையை வந்து ஸ்டாப் பண்றதா இன்ஹிபிட்டரி. ஸோ எக்ஸிடேட்டரினா ஒரு வேலையை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. ஸோ அப்ப இங்க வந்து மெசேஜ் வந்து ஒரு நியூரான் போகுது, இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு மெசேஜ் வர்றது டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். அதுதான் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுக்கு என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உதவுதுன்னு பாத்தீங்கன்னா காபா அண்ட் கிளைசின். காபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்ம் காபா அமினோ பியூரிக் ஆசிட் சொல்லுவாங்க. ஸோ இந்த காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆனது அதே ஆக்சான் டெர்மினலுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்னாப்டிக் வெசைக்கிள்ல ஸ்டோரா இருக்கும். வேணுங்கிறப்ப இது வந்து வெளியே ரிலீஸ் ஆகிறப்ப போய் ஒரு இடத்துல உட்காரும். அதுதான் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிசெப்டார்ஸ். அதாவது காபா வெளியே ரிலீஸ் ஆகிறப்ப காபா ஏபிசி 3 ரிசெப்டார்ஸ் இருக்கு, அங்க போய் உட்காரும். அண்ட் தென் கிளைசின் வெளியே ரிலீஸ் ஆகிறப்ப கிளைசின் ரிசெப்டார்ஸ்ல உட்காரும். அப்பதான் என்ன நடக்கும்னா இந்த இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மெக்கானிசம் நடக்கும். ஸோ ஃபைனலா பேஷண்ட்டுக்கு அப்ப
சிஎன்எஸ் என்பது டோட்டல் டிப்ரெஷன் ஆகி எந்த விதமான ஒரு மெக்கானிசமே நடக்காம அவங்க ஒரு மாதிரியா ஃபுல்லா பேரலைஸ் ஆகி அப்படியே இருப்பாங்க. இதுதான் பேசிக்கா சிஎன்எஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். தேங்க்யூ.